வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஆல்ரெடி தமிழ் பார்த்துப்பீங்க. பட் பார்க்காத ஒரு சில பேருக்கு திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வந்து தங்களோட மானிட்டைஸ் பாலிசியில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மானிட்டைஸ் பாலிசியில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க ஃபஸ்ட் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து யூடியூப் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறத அதையும் சொல்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஓகேவா? ஸோ நம்ம அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த கண்டென்ட் வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா, புதுசாக யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்து ஒரு யூடியூப் மானிட்டேஷன் பாலிசியில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் வீடியோஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம எப்போ தெரியுமா மானிட்டைசேஷன் நமக்கு எப்போ மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன்ஸ் வியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ஷார்ட் வீடியோ போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு 10 மில்லியன் வியூஸ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு முன்னாடிலாம் வந்து மானிட்டைசேஷன் இருக்கணும். இது இல்லாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவுட் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து மானிட்டைசேஷன் பண்ணாங்க. பட் இப்போ வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர் இருந்த விஷயத்தை இப்போ வெறும் 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து உங்களுக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸாக குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி 10 மில்லியன் வியூஸை வந்து இப்போ வெறும் 3 மில்லியன் வியூஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலிசியில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் இப்போ பண்ணினாலே யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும் சொல்லிட்டு யூடியூப் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு அப்டேட்டு. ஸோ ரெண்டாவது நான் வந்து சொல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஜூலை 15லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க. பட் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஏஐ ஒரு வீடியோ போட்டு ஏஐ மியூசிக் வச்சு ஃபுல்லாகவே ஏஐ கண்டென்ட்டாகவே மாற்றுறீங்க. பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லாகவே ஏஐ கண்டென்ட் போடுறவங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சில வந்து உங்களோட இம்ப்ளிமெண்ட் வந்து அதில் கொஞ்சம் உங்களோட இன்வால்மெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 50% ஏஐ யூஸ் பண்ணாலும் ஒரு 50% உங்களுடைய பங்களிப்பு அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து தெளிவாக விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறீங்க, ஏஐ வீடியோ போடுறீங்க வச்சுக்கலாம். பட் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் உங்கள் தான் இருக்கணும். ஸோ அதை வந்து யூடியூப் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய ரீயூஸ் கண்டென்ட் போடுறீங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஃபேஸ் காட்டாமல் ஜஸ்ட் நீங்கள் அந்த கண்டென்ட்டை வந்து ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு, அதாவது ஒரு ஏஐ வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு போகிறீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இதுக்கப்புறம் அந்த ரீயூஸ் கண்டென்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட இன்வால்வ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகுதுன்னா அந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட வாய்ஸ் ஓவர், உங்களோட சொந்த வாய்ஸ் ஓவரில் நீங்கள் அந்த வீடியோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அந்த வீடியோவில் இன்புட்டாக கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும் சொல்லிட்டு யூடியூப் தெளிவாக இந்த 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயமும் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னா, ஜூலை 15லேருந்து அது கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி யாராவது வீடியோ போட்டவங்க சரி, இதுக்கப்புறம் நாங்கள் ஷார்ட்ஸ் போகிறவங்க சரி, இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். ஸோ அதனால் இந்த 2 அப்டேட் ஞாபகம் வச்சுருங்க. அது இல்லாமல் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரீம் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அவங்களோட ஷார்ட்ஸில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் நீங்களே போடுறீங்க. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு ஏஐ பேக்ரவுண்ட் வேணும், சம்திங் ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரீம் ஸ்டூடியோ யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டு வந்து நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் டேப்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்களோட ப்ராம்ப்ட், அதாவது ஒரு சம்திங் ஏதோ ஒரு ப்ராம்ப்ட் எழுதி நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? பட் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஆப்பில் வராது, டெஸ்க்டாப் ஆப்பில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த 2 ஃபீச்சர்ஸ் வந்து யூடியூப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு அப்டேட்டும் வந்து யூடியூப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு தான் கொண்டு வர முடியும். 1 நிமிஷத்துக்கு தான் நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் செய்ய முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
3 மினிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறவங்க அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இதை போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படி எனேபிள் ஆயிருக்காங்கிறது பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோஸில் எங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். நம்ம நிச்சயமாக அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.